நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? பூவே உனக்காக சங்கீதாவுக்கு காளிதாஸ் 2 படம் ரீஎன்ட்ரி படமாக அமைஞ்சதான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு நடிகைக்கு ஒரு திரைப்படம் ரீஎன்ட்ரியாக அமையணும்னா அந்த படம் வெற்றி படமாக அமைய வேண்டும். காளிதாஸ் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வெற்றி படமாக அமைந்ததா? அப்படி இல்லாத போது அந்த படத்தை சங்கீதாவுடைய ரீஎன்ட்ரி படம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? மனிதன் படத்தை விட நாயகன் படத்தில் தான் சாங்ஸுமே ஹிட் ஆச்சு, படமும் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்படி இருக்கப்போ நாயகனை விட மனிதன் படம் தான் அதிக கலெக்ஷன் ஆச்சு. இது எப்படி சாத்தியம்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல நாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு நல்ல நல்ல விமர்சனங்கள் கிடைத்தன. அந்த படத்துடைய பாடல்களும் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தன. அப்படி இருந்தும் அந்த படத்தை தாண்டி ஒரு வசூலை மனிதன் திரைப்படம் செய்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய கதைக்களம். மனிதன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜனரஞ்சகமான படம். ஆனால் நாயகன் அப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? நடிகை ஜெமினி ராஜேஸ்வரி எத்தனை தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற கேள்விகளை பல டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் கேட்குறீங்க. ஒரு நடிகை எத்தனை படத்தை நடிச்சிருந்தாங்க, இன்னொரு நடிகர் எத்தனை படத்தை நடிச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஜெமினி ராஜேஸ்வரி எத்தனை படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. என்னுடைய பதிலில் நான் 25 படம் சொல்லலாம், 30 சொல்லலாம், 35 சொல்லலாம், இல்லை அவங்க நடித்த படங்கள் 40ன்னு சொல்லலாம். இந்த எண்ணிக்கை எந்த விதத்தில் டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு பயனளிக்க போகுது அப்படின்னு நினச்சிருக்கீங்க? ஜெமினி ராஜேஸ்வரி நடித்த படங்களில் எந்த படத்தில் உங்களுக்கு சரியான கதாபாத்திரங்கள் அமைஞ்சது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த நடிகனுடைய ஒரு பக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு மற்ற ரசிகர்களுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த எண்ணிக்கை இருக்க அது எந்த விதத்தில் உதவியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் இனி டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஒரு நடிகர் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கார் அப்படின்ற கேள்வியை கேட்பதை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரவிமோகன் நடித்த பேராண்மை படத்தில் வர காடு மலைகள் சார்ந்த காட்சிகள் எங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. ரவிமோகன் நடித்த பேராண்மை படத்தில் இடம்பெற்றிருந்த காடு மலை சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் அம்பாசமுத்திரம் காடுகளில் தான் படமாக்கப்பட்டன. நடிகர் சூர்யா அடுத்து டிஜே ஞானவேல் படத்தில் தான் நடிக்க போகிறாருன்னு அந்த படம் 5 ரூபா டாக்டர் வீரராகவன் பற்றின படம்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. தாசே ஞானவேல் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பவர் சூர்யா. அதனால் நீங்கள் குறிப்பிட்டுள்ள மாதிரி ஒரு படத்திலே சூர்யா நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போதைக்கு அது நடக்க வாய்ப்பு இல்லை. அந்தளவுக்கு சூர்யா ஏற்கனவே தொடர்ந்து படங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நடிகை கௌதமியோட நடிக்க விருப்பம் இல்லாததால தான் பாபநாசம் படத்தில் கமல் நடிக்க மாட்டேங்கிறாரான்னு அருண் சிதம்பரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கமல் பாபநாசம் 2 படத்தில் நடிக்கணும்னா அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வேணும் இல்லையா? பாபநாசம் 2 படத்தை தயாரிக்க எந்த ஒரு தயாரிப்பாளர் முன் வராது போது அந்த படத்தில் கமல்ஹாசன் நடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான காரணத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. தமிழ் படங்கள் மாதிரி மற்ற மொழி படங்கள் எதுவுமே ரீரிலீஸ் ஆகிறதே இல்லையே, காரணம் என்னன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது நல்ல ஒரு கேள்வி. தமிழ் படங்கள் மாதிரி ஏன் மற்ற மொழியில் படங்கள் மறுவெளியீடு பண்ணப்படலை அப்படின்றத பற்றி நானும் உங்களுடைய கேள்விக்கு அப்புறம் தான் யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். இங்கே உள்ள கதாநாயகர்களுக்குள்ள ரசிகர்கள் வட்டம் மாதிரி மற்ற மொழியிலே மிகவும் வலுவான ஒரு ரசிகர் கூட்டம் அவங்களுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியைத்தான் என் மனதுக்குள்ளே உங்களுடைய கேள்வி எழுப்பியிருக்கிறது. கோடியில் புரள்ற தமிழ் சினிமாவே அவங்க நினச்சா ஒரு டிக்கெட் புக்கிங் சிஸ்டமும் உருவாக்கிடலாம். இதுக்கு இருக்க அவங்க கவர்மெண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. கோடிகளிலே திரைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நினச்சா டிக்கெட் புக்கிங் சிஸ்டத்தை உருவாக்கி விடலாம் என்பது உண்மைதான். ஆனால் டிக்கெட் புக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அதை மிகப்பெரிய அளவிலே செயல்படுத்த முடியாது. அப்படி இன்றைக்கு செயல்படுத்த வேண்டுமென்றால் அதுக்கு நிச்சயமாக அரசாங்கத்துடைய துணை வேண்டும். அதன் காரணமாகத்தான் அரசாங்கம் அப்படி ஒரு அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று எல்லா தயாரிப்பாளரும் கோரிக்கை கொடுக்கிறார்கள். தமிழ் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நடிகை பத்மினி ஹிந்தி படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு பாண்டிச்சேரியிலேருந்து முரளி கேட்டிருக்காங்க. பத்மினி நடிக்க ஆரம்பித்ததே ஹிந்தி படத்தில் தான். ஆனால் தன்னுடைய முதல் படத்திலே அவர் நடித்ததாக சொல்ல முடியாது, நடனம் மட்டும்தான் ஆடியிருந்தார். தமிழ் சினிமாக்களிலே மிகப்பெரிய புகழை பெற்றதுக்கு பின்னால் தான் ஹிந்தி பட உலகிலே அவருக்கு ஒரு நிலையான இடம் கிடைத்தது. தொடர்ந்து நல்ல வரவேற்பும் கிடைத்தது. 6லேருந்து 60 வரை படத்தில் நடித்த டிகேஎஸ் நடராஜன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. 6லேருந்து 60 வரை போன்ற பல படங்களில் நடித்த டிகேஎஸ் நடராஜன் இப்போ நம்மிடையே இல்லை. நடிகர் அஜித்தை டைரக்ட் பண்ண ஆசைன்னு பிரசாந்த் நீல் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இந்த வாய்ப்பை கன்சிடர் பண்ணுவாரா இல்லை அஜித் வழக்கம் போல் வாய்ப்பை வீணடிச்சிருவாரான்னு தீனா சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் கேள்வியில் சொல்லியிருக்கிற 2வது விஷயத்தை தான் அஜித் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது.
ஒரே நேரத்தில் அரசன் ராஜன் வகையறா 2 படத்தோடைய ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையான கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரே நேரத்தில் அரசன் ராஜன் வகையறா 2 படங்களும் படப்பிடிப்பு நடப்பதாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரே நாளில் நடக்கிறது உண்மை. காலையில் அரசன் படத்துடைய படப்பிடிப்பையும் மாலை முதல் இரவு வரையிலே ராஜன் வகையறா படத்துடைய படப்பிடிப்பையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் வெற்றிமாறன். அம்பேத்கரிசம், பெரியாரிசம் இந்த 2 விஷயம்தான் தமிழ் சினிமா டைரக்டர்களோட புதிய ஆயுதமானு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அம்பேத்கரையத்தையும் பெரியாரையத்தையும் தங்களுடைய புதிய ஆயுதமாக கொண்டு எல்லா இயக்குநர்களும் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சில இயக்குநர்கள் பெரியாரையத்தையும் அம்பேத்கரையத்தையும் தங்களுடைய ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. ஒரு படத்தை முழுசாக எடுக்க பா ரஞ்சித் 2 வருஷம் எடுத்துக்கிறாரு. இது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதான்னு பிரதீப் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. பா ரஞ்சித்துடைய படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இயக்குனர் மட்டும் இல்லை, தயாரிப்பாளரும் கூட. பட தயாரிப்பு காலம் அதிகமான அந்த படத்துக்கு எந்த அளவு வட்டி கட்டணும் அப்படின்றது பா ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும். நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி எல்லா படங்களுக்கும் 2 வருடம் அவர் எடுத்துக்கொள்வதாக நான் நினைக்கல. ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் படப்பிடிப்பு, அதுக்கு பின்னால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, இப்படி பலது இருக்குது. பா ரஞ்சித்தை பொறுத்தவரையிலே அவருடைய எல்லா படப்பிடிப்புலையும் திட்டமிட்டபடி தான் அவர் நடத்துகிறாரு. அதையும் தாண்டி ஒரு சில படங்களுக்கு காலதாமதமாகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த படத்துடைய கதை களமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. கே ராஜன் அவர்களுடைய தற்கொலைக்கு தயாரிப்பாளர் நிறுவனம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமான்னு அருண் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான கே ராஜன் அவர்களுடைய தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியல. அப்படி இருக்க தயாரிப்பாளர் சங்கம் இதில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? முதல்ல கே ராஜனுடைய தற்கொலைக்கான காரணம் தெரிய வேண்டும். அதை இப்போ காவல்துறையினர் செய்து கொண்டிருக்கிறார். டூரிங் டாக்கீஸ் நடத்துகிற ஸ்பாட்லைட் ஷோவில் அடுத்து எந்த ப்ராப்ளம் கலந்துக்க போகிறாங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸுடைய ஸ்பாட்லைட் ஷோவில் அடுத்து எந்த பிரபலத்தை பங்கேற்க வைக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு டீமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மிக விரைவிலே அதுக்கான அறிவிப்பு உங்களை வந்து சேரும். காளிதாஸ் படம் வெறும் 8 நாளில் ஷூட் பண்ண படம்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அது உண்மையாக இருந்தால் இப்போ இருக்க படங்கள்லாம் ஏன் ஷூட் பண்ணால் 1 வருஷம் காலம் எடுத்துக்கிறாங்கன்னு லெஸ்ஸி யூஎஸ்ஏலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவின் முதல் பேசும் படமான காளிதாஸ் 8 நாட்களில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்றது உண்மைதான். அந்த படத்தை 8 நாட்களில் எடுக்க முடிஞ்ச போது ஏன் இப்போ அது மாதிரி படங்கள் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த காளிதாஸ் படத்தினுடைய விமர்சனத்தை ஊன்றி கவனித்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லா தெரியும். பல தொழில்நுட்ப கோளாறுகளோடு உருவாகி இருந்த படம் அப்படின்னா அந்த படத்தை பல விமர்சகர்களும் அந்த காலகட்டத்தில் விமர்சித்திருந்தார்கள். அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அந்த படத்தினுடைய மொத்த நீளம் இருக்குல்ல, அது 10,000 அடி தான். 10,000 அடி அப்படின்னும் போது அந்த படம் 1 மணி 20 நிமிஷம் ஓடும், அவ்வளவுதான். 1 மணி 20 நிமிஷம் ஓடக்கூடிய பல தொழில்நுட்ப கோளாறுகள் உள்ள ஒரு படத்தை இன்றைக்கி கூட 8 நாட்களில் தாராளமாக எடுக்கலாம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட படங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். உலகத்தரமான பல படங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். உலக சினிமாவோடு போட்டி போடக்கூடிய தொழில்நுட்பத்தோடு இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதன் காரணமாக தான் இன்றைய படப்பிடிப்புக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். பராசக்தி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிலே கதாநாயகனாக அறிமுகமான நடிகர் திலகம் சிவா கணேசன் தன்னுடைய 5வது படமான திரும்பி பார் படத்திலே வில்லனாக நடித்தார். 5வது படத்திலே வில்லனாக நடிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று ஒரு பத்திரிகை நிருபர் அவரை பார்த்து கேட்டபோது, நான் ஏற்கனவே நாடகங்களில் வில்லன் வேடம் ஏற்று நடித்திருக்கிறேன். அந்த நாடகத்தை பார்த்த பல ரசிகர்கள் கைத்தட்டி என்னுடைய வில்லன் நடிப்பை வரவேற்று பாராட்டி இருக்கிறார். இந்த திரும்பி பார் கதையை படித்து பார்த்தபோது அந்த வில்லன் கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவுமே பிடித்து போனது. என்னுடைய நடிப்பால் நிச்சயமாக அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரூட்ட முடியும், அந்த நடிப்பை நிச்சயமாக ரசிகர்கள் வரவேற்பார்கள், அவளை ரசிக்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் தான் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தேன். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். அந்த படத்துக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவ்வளவு அழகாக வசனம் எழுதியிருந்தார். எனக்கு தெரிந்து திரும்பி பார் படத்துக்கு எழுதியதைப் போல கலைஞர் வேறு எந்த படத்துக்கும் வசனம் எழுதவில்லை என்று நான் சொல்வேன். என்னுடைய கதாபாத்திரம் பெரிய அளவிலே அந்த படத்திலே வெற்றி பெற்றதென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் கலைஞருடைய வசனங்கள் என்று ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.